டிஸ்க்ளைமர் படிச்சுக்கங்க. நான் ஒரு செபி அட்வைஸரோ இல்லை ஃபைனான்ஷியல் அட்வைஸரோ கிடையாது. நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே லேர்னிங் பர்பஸ்ஸானது. ஸோ ஒரு ஸ்டாக்ஸை வாங்க வீங்கன்னு நம்ம எந்த ஒரு கால் கொடுக்கறதில்ல. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்கிறாரு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 3வது முறையாக அவர் வந்து பதவியேற்கிறதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருவோம். ஸோ அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு. அதாவது அந்த ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்லிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். आने वाले 5 साल भारत के इंफ्रास्ट्रक्चर को एक नई ऊंचाई देने वाले होंगे। आने वाले 5 साल भारतीय रेल के कायाकल्प के होंगे। बुलेट ट्रेन से लेकर वंदे भारत ट्रेन के विस्तार के होंगे। वाटरवे के अभूतपूर्व इस्तेमाल के होंगे। आप भारत के डिफेंस एक्सपोर्ट को नया रिकॉर्ड बनाते जाएंगे। भारत के स्पेस सेक्टर की एक नई उड़ान देखेंगे। गगनयान की सफलता देखेंगे। देश के युवाओं के लिए नए सेक्टर का उदय देखेंगे। भारत की सोलर पावर को घर घर तक पहुंचा देखेंगे। ईवी मैन्युफैक्चरिंग में रिकॉर्ड वृद्धि देखेंगे। सेमीकंडक्टर मिशन, हाइड्रोजन मिशन को जमीन पर बढ़ा देखेंगे। इस अनसर्टेन वर्ल्ड के लिए एक स्थिर, समर्थ और सशक्त भारत की गारंटी के होंगे। आने वाले 5 साल में आप निर्णायक नीतियां बनते, निर्णायक फैसले होते हुए भी देखेंगे। ஸோ அவர் வந்து பேசிக்கிற செக்டார் எல்லாமே அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசிக்கிறாரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உள்கட்டமைப்பு, நாட்டில் உள்ள இருக்கிற ரோட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் கட்டுறது, இந்த மாதிரி வந்து உள்கட்டமைப்பை வந்து வலுப்படுத்தும்னு சொல்லிக்கிறாரு. ஸோ அந்த செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அந்த செக்டாரில் எந்த ஸ்டாக்ஸ் ஒரு நல்ல ஸ்டாக்ஸோ அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு கெயின் ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் பற்றி பேசிக்கிறாரு. ஸோ ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோத் ஆகிட்டு இருக்குது. இந்த லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா டபுள் ஆகிருக்குது அதோட ரேட்லேருந்து. ஸோ இந்த செக்டார் இன்னும் வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்தியன் ரயில்வே ஸ்டாக்ஸ் மேலே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா நீர்வழி பாதை அப்படிங்கிறதுல வந்து பேசிக்கிறாரு. ஸோ பிஎம் வந்து அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கைவிடப்பட்ட நீர்வழி பாதைகள் மேலே எல்லாம் கவனம் செலுத்துவோம் அப்படின்னு இருக்காரு. இது பண்ணும்போது எந்தெந்த செக்டார் வந்து ஸ்டாக்ஸ் மேலே ஏறுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது டூரிசமில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் ஏறும். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு நீர்வழிப்பாதை போட்டு அதில் வந்து நம்ம போட்டிங் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கப்பல் துறையில் இருக்கிற ஸ்டாக்ஸும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீர்வழி அதாவது ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி சுற்றுலா சம்பந்தமான ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மேலே கொஞ்சம் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதில் வந்து எந்த ஸ்டாக்ஸ் ஒரு குட் ஸ்டாக்ஸாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் செக்டரில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இப்போ வந்து தண்ணீர் வடிஞ்சு இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நாட்டில் தயாரிக்கக்கூடிய டிஃபென்ஸ் சார்ந்த ஒரு திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் நல்ல மவுஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்து டிஃபென்ஸ் அந்த செக்டர்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாக்ஸ்லேயும் கிட்டத்தட்ட பர்டிகுலராக நீங்கள் அனலைஸ் பண்ணி எந்த ஸ்டாக்ஸ் ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்காவது குறைஞ்சது வந்து ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து டபுள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வளர்ந்துட்டு வர இந்த செக்டார் எல்லாமே வளர்ந்துட்டு வர செக்டார். ஸோ இந்த இது வந்து அதாவது இந்த செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து நம்ம பிஎம் மோடி வந்து பேசிக்கிறனால இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டாக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். இல்லைனா வாட்ச் லிஸ்ட் வச்சு போட்டு வாட்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பேசிக்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விண்வெளித்துறை சார்ந்த செக்டார் அப்படின்னு சொல்லிங்க. விண்வெளித்துறை சார்ந்ததில் வந்து அவர் விண்வெளித்துறையில் இந்தியா வந்து ஒரு குறிப்பிட்ட மைல்களில் அடையும் அப்படிங்கிறாரு. இது கங்கன்யான் திட்டத்தை வந்து நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிறார். ஸோ விண்வெளி சார்ந்த செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவர் வந்து பேசிக்கிறது சோலார் சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணுறதே சோலார் சிஸ்டம் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சுஸ்லான்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுஸ்லான் கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நானே வெறும் 2 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் பார்த்துக்கிறேன். ஸோ 2 ரூபாயிலேருந்து ஒரு ஸ்டாக்ஸ் 50 ரூபா போகுதுன்னா அது பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி அதாவது சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற ஸ்டாக்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாமே முக்கியமாக அடித்தளமானது பார்த்திங்கன்னா பவர் சார்ந்த செக்டாரில் வந்து
கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ பவர்ஸ் வந்து எல்லா திட்டத்துக்குமே ரயில்வே ஆகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே வந்து பவர் அப்படிங்கிறது மெயினாக வந்து பெரிய ரோல் பண்ணும். ஸோ இன்னும் 5 வருஷத்தில் இது எல்லாமே நடக்கும்போது பார்த்திங்கன்னா பவரோட தேவை அதிகமாகும். ஸோ பவர் சார்ந்த செக்டாரில் நீங்கள் வந்து உங்களோட கவனத்தை செலுத்துங்க. அதுக்கப்புறமா அவர் பேசிக்கிற ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா இவி வண்டிகள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய வண்டிகள் போயிட்டுருக்கு. ஸோ இவி வெஹிக்கிள்ஸ் ஸ்டாக்ஸ் மேலே ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதாவது டாடா மோட்டார்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் ஸ்டாக்ஸாக செலக்ட் பண்ணி அந்த ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா அவர் சொல்லிக்கிற செக்டார் பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் சார்ந்த ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே ஏறும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செமிகண்டக்டரில் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ செமிகண்டக்டரில் இருக்கிற அதாவது நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் அதே மாதிரி தான் எந்த ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அது நல்லா கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸர் கேட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதில் ஒரு நல்ல ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் எனர்ஜி பற்றி பேசிக்கிறாரு, க்ரீன் ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் பேசிக்கிறாரு. ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் கெயில் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதில் நீங்கள் எதை ஒன்று செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதில் நல்ல ஸ்டாக்ஸாக செலக்ட் பண்ணி அதிலெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா இன்னும் வந்து ஒரு 3 வருஷமோ அல்லது ஒரு 5 வருஷமோ கழித்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்ல க்ரோத் ஆகி ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன்ஸாக. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம பிரதமர் பேசிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷனில் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ இது ஒரு காலோ ரெக்கமெண்டேஷனோ எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசர் யாரோ அவங்கள வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அல்லது நீங்களே வந்து இதில் இந்த செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டாக்ஸில் எந்த ஸ்டாக்ஸில் போட்டால் நம்மளுக்கு பணம் வந்து நல்லா க்ரோத் ஆகும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறத ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டராக வந்து நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல தகவல் பற்றி நம்ம வீடியோ போட்டுருக்கிறோம். ஸோ ஸ்டாக்ஸில் பற்றி நம்ம வீடியோ போட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா இது நிறையா பேர் பார்த்துட்டு ஏன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.